சார், யார்கிட்ட பணம் தங்கும் சார்? பணம் ஃபர்ஸ்ட்டு 2 கிளாஸா பிரிச்சுருவோம். ஒண்ணு பர்சனலா ஈச் பர்சன் எப்படி போறாங்கிறது தனியா பார்ப்போம். ம். தட் இஸ் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். சொசைட்டியா போவோம். நீங்க சொசைட்டியா பார்க்கறச்ச, பரம்பரை பணக்காரன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் தலைமுறை தலைமுறையா பணக்காரனா இருக்கான். அதுல ஒரு கர்ஸ் ஆஃப் 3 ஜெனரேஷன் இருக்கு. ம். 3வது ஜெனரேஷனோட கர்ஸ். ம். அந்த 3வது ஜெனரேஷன் கர்ஸ ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தான் ஃபார் எவர் பணக்காரனா இருப்பான். அது என்ன சார் கர்ஸ்? தாத்தா சம்பாதிப்போம் ஸ்டார்ட் பண்ணுவான். ம். பையன் பில்ட் பண்ணுவான். ம். பேரன் கோல் விட்டுருவான். ஒரு சைக்கிள். ஓகே. ஸோ ஒரு ஃபேமிலி டு பி சக்சஸ்ஃபுல் அந்த 3வது ஜெனரேஷன் கர்ஸ தாண்டணும். 3வது இல்லாட்டா 2வது ஜெனரேஷன் கர்ஸ்லயே ம். தாண்டணும். தட் இஸ் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஹவ் யூ ஹேண்ட் ஓவர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ம். நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, பணம் சேர்க்குறீங்க. ம். பணத்தை நீங்க எப்படி அடுத்த தலைமுறைக்கு ஹேண்ட் ஓவர் பண்றீங்கன்னு. இங்கிலாந்து அது மாரி இருக்கிற இடத்துலலாம் 500, 600 வருஷம்லாம் ஃபேமிலி அன்ப்ரோக்கனா இருக்கும். பணம், பவர் எல்லாம். அவன்லாம் பணக்காரனே யாருக்குமே தெரியாது.